श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। ஆசாரியர்கள் அனைவரும் முன்னாசரித்த ஆசாரந்தன்னையறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சுவாமி மணவாள மாமுனிகள் வைபவத்தை அனுபவித்துக் கொண்டு வரும் பிரக்கிரியையில் அவர் சாதித்த உபதேச ரத்ன மாலையின் திவ்யார்த்தங்களை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதில் இன்னைக்கு விஷயமாக கொள்ளும் பாசுரம், ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆசரித்த ஆசாரம் தன்னை அறியாதார் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்டு மருளாதே பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். இது தன் நெஞ்சுக்கு உபதேசமாக பாடக்கூடிய அற்புதமான பாசுரம். இதில் என்ன விசேஷார்த்தம்னா, கீழே சாதித்த பாசுரார்த்தங்களை எல்லாம் தான் எடுத்து அதை சமன்வயப்படுத்தி இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கீழே ஞானமனுஷ்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்த கால் அப்படின்னு பாசுரம் பாடினார். எதற்கு? மற்ற வைலட்சண்யங்கள் இல்லாமல் போனாலும் ஒரு சதாச்சாரியனை ஒரு சேத்தனன் பத்துவானே ஆனால் அவனுக்கு பரமபதம் நிச்சயம் அப்படின்னு காட்டுவதாக அந்த பாசுரத்தை தான் பாடினார். அடுத்து அந்த ஆச்சாரியனுடைய உபகாரத்துவத்தை நினைத்தாலும் அந்த ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமே இவனுக்கு தாரகம் என்னும் போஷகம் என்னும் இருக்க வேண்டிய நிலை பார்த்து தான் ஆன வடிமகள் செய்யும் நிலை, பின்படாராம் பெருமாழ்ச்சிய நம்புள்ளைக்கு எல்லாவித அடிமையும் செய்யும் நிலையை பார்த்து அந்த நிலைதான் எல்லா சேதனர்களுக்கும் நம்போன்றவர்களுக்கு இருக்க வேண்டிய நிலை என்று தான் சாதித்தார். இப்போ இதை பார்த்தா ஒரு சாரார் நன்னா இதுதான் விஷயம்னு அறிந்து ஆச்சாரியனிடத்தை பிரதிபத்தி செய்து அந்த ஆச்சாரியனை ஆதரிக்க ஆශ්‍රயிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் இன்னொரு சாரார் எம்பெருமானே துவயத்தில் சொல்லியிருக்கு. அப்போ இது ஆச்சாரியன் பரியந்தம் எப்படி சேரும்? சேராது. அப்படின்னு இந்த விஷயத்தில் பிரதிபத்தி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் அறியும் வண்ணம் சுவாமியினுடைய கருத்து யாது? ஆச்சாரியனிடத்தே பண்ணும் பிரதிபத்தி தான் பிரதான பரிதந்திரம்னு சுவாமியினுடைய கருத்து என்ன காட்டுவதாக இந்த பாசுரத்தை தான் பாடியுள்ளார். இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அத்திர பரத்திர சாப்பி என்று பரமபதம் போனாலும் ஆச்சாரியனுக்கு இவன் கிருத்தஜதையாக இருக்க வேண்டிய லட்சணம் அது என்னும் மாறாது. அந்த ஆச்சாரியன் செய்த உபகாரத்தை ஒரு நாளும் இவனால் தலை கட்ட முடியாது. அவனுடைய உபாயத்துவத்துக்கும் அவன் இவனுக்கு செய்த உபகாரத்துக்கும் ஒரு சமானமான ஒரு விஷயத்தை இவனாலே செய்து கொடுத்து அதை தலை கட்ட முடியாது என்பதை இவன் அறியவன். அப்போ அறிந்து அந்த பரமபதத்துக்கு போய் இவன் செய்யக்கூடிய கைங்கரியமோ எதற்கு?
எம்பெருமானுக்கு பரமபதம் போனால் கீழே தெரிவித்தார். இந்த லோகத்தில் அந்த ஆச்சாரியன் இருக்கிற நாள் மட்டும்தான் இவன் கைங்கரியம் செய்ய முடியும். பரமபதம் போனால் இந்த எம்பெருமானுக்கு தானே கைங்கரியம் செய்ய போகிறான் அப்படின்னு தெரிவித்தார். அப்படி இருக்கும்போது அந்த பரமபதத்துக்கு போய் செய்யக்கூடிய கைங்கரியமும் எப்படியது, எத்தகையதுன்னா இந்த ஆச்சாரியனுடைய பிரீத்திக்காக வண்ணும் அதுவும் செய்யப்படுகிறது. எம்பெருமானுக்கு இவன் போய் பரமபதத்தில் போய் கைங்கரியம் செய்கிறானே, அந்த கைங்கரியம் ஆச்சாரிய பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து இது ஆச்சாரியனை விட்டு இவனுக்கு எந்த காலமும் எந்த தேசத்திலும் இவனுக்கு ஒரு கிருதஜ்ஞதா அம்சத்துக்கு தலை கட்டக்கூடிய ஒரு வழியே கிடையாது. அதை புரிஞ்சின்றபடியாலே இதை அறியாமல் பேசக்கூடியவர்கள் எம்பெருமானே தான் சர்வம், ஆச்சாரியனுக்கு அவ்வளவு தூரம் ஏத்தமில்லைன்னு யாராவது ஒருவர் சொல்லுவார்களே ஆனால் அவர்கள் வார்த்தையை கேட்டு மருளாதே. அவர்கள் பூர்வர்கள்கிட்ட அர்த்தத்தை கிரகித்தவர்கள் கிடையாது. பூர்வாச்சாரியர்கள் பரம்பரையா பிராப்தமான அர்த்த விசேஷங்களை அறிந்தவர்களையாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் இவ்வாறாக தெரிவிக்க மாட்டா. அப்படி தெரிவிக்கிறாளே ஆனால் அவர்களுடைய வார்த்தையை கேட்டு நீ மருளாதே அப்படின்னு தன் நெஞ்ச பார்த்து உபதேசிக்கிறார். ஆச்சாரியர்கள் அனைவரும், ஏன்னா அனைவரும் ஒருவர் 2 பேர் கிடையாது, எவ்வளோ பேர். மதுர கவிகள்லேருந்து தொடங்கி நாதமுனிகள் நடுவாக, எம்பெருமானார் நடுவாக, திருவாய்மொழிப்பிள்ளை இவருடைய ஆச்சாரியனாக திருவாய்மொழிப்பிள்ளை பரியந்தம், இப்போ நம்ம அளவும் நம்ம ஆச்சாரியன் பரியந்தம் பிடித்தாரை பத்தி என்று பரம்பரா பிராப்தமாக குரு பரம்பரையில் இருக்கக்கூடிய பரம்பரா பிராப்தமாக இருக்கக்கூடிய இந்த அர்த்த விசேஷம் அவள்லாம் என்ன பண்ணியிருக்கா, இந்த ஆச்சாரியனை எல்லாம் ஆச்சாரியனை பற்றி தான் நமக்கு சகல வாழ்வு என்ன அறிந்திருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் ஆச்சரித்து உள்ளார்கள். அப்போ ஆச்சாரியர்கள் அனைவரும் அப்படின்றது நம் பூர்வாச்சாரிய பரம்பரைய வியக்து. இந்த ஆச்சாரியன்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம்? ஆச்சரதி இது ஆச்சாரியா. ஆச்சரதி அதாவது இங்கே கீழே ஞான ஆச்சாரியனுடைய வைபவத்தை எல்லாம் தான் தெரிவிக்கும் போது என்ன தெரிவித்தார் அப்படின்னா ஞான பிரதானாதி அப்படின்னு தொடங்கினார். அப்போ ஞானத்தை, இந்த ஆத்மாவுடைய ஸ்வரூப ஞானத்தை தான் கொடுக்குறான். அதோட பிரதானாதி அப்படின்னா அவன் சதாச்சாரியத்தை இவனுக்குள்ளே வர்த்திப்பிக்கிறான், சதாச்சாரியத்தை வளர்க்குறான். அதனால தானும் அவனை ஆச்சாரியன்னு சொல்லுவார்கள். அப்போது ஆச்சாரியர்கள் அனைவரும், நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் ஆசிரியித்த வழி என்ன அப்படின்னா ஆச்சாரியனே எல்லாம் அப்படிங்கிற வழி. சரம உபாய நிஷ்டை, சரம பருவ நிஷ்டை இது. ஆச்சாரியர்கள் அனைவரும் முன் ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னை, ஆச்சரித்த ஆச்சாரம்னா அவர்கள் ஆச்சாரியனே எல்லாம்னு இருந்த நிலை, அதுதான் ஆச்சாரம்னு தெரிவிக்கிறார். ஆச்சரித்த ஆச்சாரம் தன்னை அறியாதார், அறியாதார்னா இந்த பரம்பரா பிராப்தமான ஞானத்தை பெறாதவர்கள். அவர்கள் யாரு? அவர்கள் சதாச்சாரியனிடத்தே சதா சர்வகாலம் இருந்து அவனிடத்தே கேட்டு அவனுக்கு கைங்கரியம் செய்து அவனை பார்த்து அவனிடத்தே விஷயங்களை கேட்டு அறியாதவர்கள், ஒரு சதாச்சாரிய சம்பந்தம் பெறாதவர்கள், சதாச்சாரியனிடத்தே கேட்காதவர்கள், நாம் ஆச்சாரிய பரம்பரையிலே கேட்காதவர்கள். அந்த அறியாதவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை கூறும் சமயங்கள் 6 குலைய மற்ற சித்தாந்திகள் அவ என்ன பண்ணுறார்? மருளாதேன் அவ என்ன பண்ண போறான்னா கூறும் வார்த்தைகள் இது சரியில்லை, இதுதான் இங்கே சொல்லியிருக்கு, இந்த அனந்தாவை வேதாக அப்படின்னு வேதத்தில் அனந்தம்னு சொல்லப்படுறது. அப்போது அங்கே இப்படி சொல்லியிருக்கே, இங்கே இப்படி சொல்லியிருக்கே, அதனால் இது பூர்வோக்தம் கிடையாது, இதுதான் உபாயன்னு சொல்ல முடியாது, இதுதான் அர்த்த விசேஷம்னு சொல்ல முடியாது, இதுதான் நிச்சயம்னு சொல்ல முடியாதுன்னு அவள் ஏதாவது வார்த்தைகளை சொல்லிகிட்டே இருப்பாள். அவர்கள்னா எப்படி யுக்திசாரம், இப்போ வார்த்தா ஜாலத்தை வச்சுட்டு வெறும் வார்த்தைகளை கொண்டு சாரு வாக்கன்னு பேர். அவன் எல்லாம் அவனுடைய வாக்கு ரொம்ப நன்னா இருக்கும், சாரு வாக் அப்படின்னு நன்னா வாக்கியம் சொல்லக்கூடியவன். அவனை போலையும் அல்பசாரமாக இருக்கக்கூடியவர்கள், ஆபாத பிரதீத்தியோடு இருக்கக்கூடியவர். ஆபாத பிரதீத்தின்னா மேலோட்டமான அறிவு, மேலோட்டமான ஞானம், அதெல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா.
அவளுக்கு சாரார்த்தம் என்ன என்பது அறியாது. அப்படி அறியாதவர்கள் பேசுகின்ற வார்த்தை எப்படி இருக்கும்? யுக்திசாரமாக இருக்கும், மற்ற சித்தாந்தங்களாக இருக்குது, ஒரு அர்த்த விசேஷம் இல்லாமல் இருக்குது, ஆபாத்த பிரதீத்தியோடு இருக்குது. அவர்களுடைய துஷ்ட கிருதயத்துக்கு, துஷ்ட புக்திக்கு தகுந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்ல போகிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு மருளாதே, அதை கேட்டு மயங்காதே, அதை கேட்டு பிரமித்து விட வேண்டாம். ஏன்னா இவா எப்படிப்பட்டவான்னா, ஸ்ரீவசன பூஷணக்காரர் சொல்கிற மாதிரி ஆபத்தை போக்கிக் கொள்கிறோம் என்று பிரமித்து. இது எங்கே வர்றதுன்னா, உபாயம் எம்பெருமானே சித்தோபாயம்னு பூர்வாச்சாரியர் ஸ்ரீவசன பூஷணத்தில் தான் நிரூபித்துருக்க. இது உபாய கட்டத்தில். பின்னாடி இதையும் எடுத்து கடைசி ஆச்சாரிய அபிமானமே உத்தாரக்கும்னு நிரூபிக்க போகிறார். ஆனால் இந்த விஷயத்துக்கு, அதாவது இவர்கள் வார்த்தைகளை கண்டு பிரமிக்கக்கூடாதுங்கிற விஷயத்துக்கு இதை எடுக்கிறார். என்னென்னா, அவர்கள் எப்படி பண்ணுறா அப்படின்னா, ஆபத்தை போக்கிக்க போகிறோம் நினச்சி ஆபத்தை வர வச்சுக்க போகிறா. எல்லா ஆபத்தையும் போக்கிக்கிறோம் அப்படின்னு நினச்சிண்டா. ஆனால் அவள் ஆபத்தை தான் பிரமித்து ஆபத்தை போக்கிக்கிறோம். ஏதோ நாமளும் எம்பெருமான உபாயமாக பார்த்துட்டு நாமளும் கொஞ்சம் காரியம் பண்ணினோம்னா இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குமே, அந்திம காலத்துக்கு தஞ்சமாவதியன் அப்படின்னு நினச்சி நாமும் ஏதோ கொஞ்சம் செய்ய வேண்டாமான்னு நினைக்கிறவா எம்பெருமான உபாயம்னு அறியாதவர்கள் நாமும் கொஞ்சம் செய்யலாம், எம்பெருமான உபாயமாக இருந்துட்டு போட்டோம், நாம கொஞ்சம் சகாயம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவா ஆபத்தை போக்கிக்கிறேன்னு நினச்சிட்டு ஆபத்தை வரவழைச்சிக்கிறா அப்படின்னு சாதிச்சார் புடலோகாச்சார். அது மாதிரி இவர்கள் எப்படின்னா, பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி ஆபத்தை போக்குறோன்னு சொல்லிட்டு பேசுவார்கள். ஆனால் அதுவே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு பிரமம், இந்த மாதிரி ஆபத்தை போக்கிக்கிறோன்னு நினச்சி பிரமிக்க வைப்பா. ரெண்டாவது, உயர்குடி பிரமம் இருக்கும் அவளுக்கு. நாங்கள் ரொம்ப ஞானவான்கள், நாங்கள் சிறந்த குடியில் பிறந்திருக்கோம் அப்படின்னும் பிரமத்தை காட்டுவார்கள். இந்த ரெண்டத்தையும் காட்டி மருளாதே பிரமித்துவர்கள். இவர்கள் வாக்கியங்கள் அப்படி தான் இருக்கும். அதை காட்டி அதை பார்த்து மருளாதே. ஏன்னா அவர்கள்லாம் நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் பிடித்தாரை பற்றி என்ன, நம்ம ஆச்சாரிய பரம்பரையில் அர்த்த விசேஷங்களை கேட்டு அறிந்தவர்கள் கிடையாதேவா, நம்ம ஆச்சாரியர்கிட்ட வாஸ்தவா கிடையாதேவா. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கா? அவர்கள் கேட்டறியாத வார்த்தைகளை பேசுபவர்கள். அதனால அதை நினைத்து நீ மருளாதே. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். நம்ம பூர்வாச்சாரியார்களுடைய அனுஷ்டானத்தை நீ பாரு. அதை பார்த்து அந்த அனுஷ்டானத்தின்படி இருப்பது தான் நம்முடைய நிலையாக இருக்கக்கூடியது. யாருடைய நிலை? மதுரகவியாழ்வாருடைய நிலை. தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி. மதுரகவியாழ்வார் நிலை என்ன? நம்மாழ்வாரை தவிர்த்து எனக்கு வேறு யாரும் கிடையாது, எனக்கு வேறு யாரும் தெரியாது. வடுக நம்பி தன் நிலை, பூர்வர்கள் சீர்த்த நிலை தன்னை நெஞ்சே சேர். நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்த நிலை. பின்படகராம் பெருமாள்ஜியர் அவருடைய நிலை, பூர்வாச்சாரியர்களுடைய நிலையை தன் நெஞ்சே சேர் என்று தான் பாடுறார். சீர்மை, இது என்ன ஆச்சரியமான ஒரு ரொம்ப உயர்த்தியாக கௌரவமாக இருக்கக்கூடியதான நிலை. இவரே என்ன பாடுறார்? மதுரகவி செய்கலை, சீர்த்த மதுரகவி செய்கலை. மதுரகவி ஆழ்வாருடைய நிலை ரொம்ப உயர்த்தியானது அப்படின்னு மனோரமணிகளே தான் சாதித்துள்ளார். இது எப்படிப்பட்ட நிஷ்டைனா, திருமந்திரார்த்தத்தினுடைய சரம பருவ நிஷ்டை. திருமந்திரம் என்ன சொல்றது? அந்த திருமந்திரத்தினுடைய 3 வார்த்தைகளையும் நாம் அறிந்தோன்னா அது என்ன சொல்றது? எம்பெருமானுக்கே சேஷப்பட்டிருத்தல், சரண்யத்துவம், பிராபியத்துவம் எல்லாம் எம்பெருமான்னு சொல்லுறது. அந்த எம்பெருமானுக்கே அவனுடைய கை பார்த்திருத்தல் இவனுக்கு இருக்க வேண்டிய நிலை. அவன்தான் இவனுக்கு ரக்ஷகன். தன் ரக்ஷணத்துக்கு இவன் எந்த காரியமும் செய்ய மாட்டான். அவன் முகமலர்த்திக்காகவே இவன் காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவின் நிலையானது அந்த எம்பெருமானோடு நிற்காது. நின் திருவட்டெழுத்தும் கத்துனான் உத்ததும் உன் அடியார்க்கடிமை
இந்த அடியாறுகளுக்குள்ளே தலைவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியன் பர்யந்தம் இது போய் சேரும். அது எம்பெருமானுக்கு மட்டுமே இருக்கேன்னா அது பிரதம பருவம். இதோட சரம பருவம் என்னன்னா கடைசி நிலை, ஆந்தரமான நிலை. திருமந்திரார்த்தத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய ஆந்தரமான நிலை என்னன்னா ஆச்சாரியனுக்கே சேஷப்பட்டிருத்தல், ஆச்சாரியனுக்கே ஆச்சாரியனிடத்தே சரணமாயிருத்தல், ஆச்சாரியனே பிராப்யம் என்று இருத்தல். இதைத்தான் மாமுனிகள் தான் தன் நெஞ்சை பார்த்து சாதிக்கிறார். ஏன்னா அவருடைய நெஞ்சம் இதுலேயே தான் எப்பவுமே இருக்கு. ஆர்த்தி பிரபந்தமாகட்டும், உபதேச ரத்னமாலையாகட்டும், எல்லா இடத்துலையும் திருவாய்மொழி பிள்ளையினுடைய அவர் தான் என்னை வியக்தி விசேஷமாக்கினார் அப்படின்னு பலபடிகளாக தான் பாடி உள்ள மணவாள மாமுனிகளுடைய நெஞ்சு எப்போதும் அப்படிதான் இருக்கு. அதிலேயே இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்தை தான் சாதிக்கிறார். அப்போ நிஷ்டை என்ன? இந்த பாசுரத்தினால சீரிய கருத்தானது என்ன? எம்பெருமானே எல்லாம் பிரதம பருவா, ஆச்சாரியனே எல்லாம் சரம பருவா. இதுதான் நம் ஆச்சாரியர்கள் ஆச்சாரமாக கொண்ட நிலை. அதையே அதிலேயே நாம் இருக்க வேண்டும். அதை விட்டு பேசுகின்ற அறியாத இந்த பரம்பரையிலே அறியாதவர்கள், பரம்பரையிலே வராதவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு மருளாதே என்று சுவாமி தான் இந்த பாசுரத்தாலே தெரிவிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.